எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மாடத்தட்டில் பார்த்தீங்கன்னா இது செடி வந்துட்டு 2-3 வருஷமாக இருக்குது. காய்ச்சிட்டு தான் இருக்குது நல்லா. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வெயில் சீசனாலே என்னவோ தெரிலங்க, அப்படியே 2-3 பழம் அப்படி தான் காய்ச்சிட்டு இருந்துச்சு. மொத்தமாக நிறையா நான் அறுவடை பண்ணதே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறையா அங்கங்கே காய் பழம் செங்காய்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறையா செடி பழம் பார்க்குறது வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழமும் பறித்து சாப்பிடும்போதும் சரி, அறுவடை பண்ணும்போதும் சரி, நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு செடி சாதாரணமாகவே ஒரு சின்ன செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப மெனக்கெல்லாம் கிடையாது. சாதாரணமாக தண்ணி ஊற்றினா போதும். மற்ற காய்கறி கொடுக்குற வரத்து இது கொடுத்தாலே போதும். இது ஈஸியாக வளர்ந்துருங்க. அதே மாதிரி வருஷமெல்லாம் வந்துட்டு காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். 1 2 ஆச்சும் காய்ச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி இந்த மழை சீசன் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்த லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.